ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகிட்டேன். ஏன்னா நான் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸு, யூடியூப்பில் ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டுருந்தேன். ஏற்கனவே ஒரு வீடியோ யூடியூப்பில் போட்டிருந்தேன், மிட்ஸு டாப் 5 மிட்ஸுன்னு சொல்லி. அது அந்தளவுக்கு ஒன்றும் ரீச் வரல. சரி, அன்னையிலேருந்து யோசிச்சுட்டு இருந்தேன் இன்னொரு வீடியோ போடுவோன்னு. எதுவும் கண்டென்ட் கிடைக்கல. இன்றைக்கி கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி, இன்றைக்கான கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல நாட்களுக்கு முன்னாடி நான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ப்ராடக்டை இன்றைக்கி உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். என்ன ப்ராடக்ட்னா, ஓவர் இயர் ஒயர்லெஸ் ஹெட்செட். அதாவது பெட்ரான்லேருந்து வந்திருக்க ஒரு ஒயர்லெஸ் ஹெட்செட்டு. இது விலை கம்மியாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு, அதனால் வாங்கியிருந்தேன். அது எப்படி சொல்கிறது, ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால தான் உங்களுக்கு ரிவ்யூ ஹானஸ்ட்டாக சொல்ல போகிறேன். இதில் பிராண்டு ஸ்பெசிஃபிகேஷன்னு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் V5.3 சப்போர்ட் ஆகுது கொடுத்துருக்காங்க. 70 ஹவர்ஸ் ப்ளே டைம். இது 70 மணி நேரம் ப்ளே டைம் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் அந்தளவுக்கு அவ்வளோ நேரம் யூஸ் பண்ணி பார்த்ததில்லை. 10 மீட்டர் வரைக்கும் ஒயர்லெஸ் ரேஞ்சு கிடைக்கும். ஒரு 40 mm ட்ரைவ்ஸு, 2 hours ஆஃப் சார்ஜ் டைம். சார்ஜ் 2 மணி நேரம் எடுத்துக்குவோம். இந்த ஒயர்லெஸ் ஹெட்செட்டை பொறுத்தவரைக்கு சார்ஜ் நிற்கிது. அப்புறம் முக்கியமான மேட்ரே இதுதான். ரேட் எங்கேயோ கொடுத்துருப்பாங்க. இதோட எம்ஆர்பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3199. பட் நான் வாங்கினது அரௌண்ட் 800 சம்திங் தான். இது இந்த பிராண்டோட உருட்டுகள். சரி, அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? உள்ளே எடுத்தோடனே ஒயர்லெஸ் ஹெட்செட்டு தான். நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணி உங்களுக்காக சும்மா பேக்கிங் மாதிரி வச்சுருக்கேன். இது மாதிரி தான் பேக்கிங் வந்துச்சு. ஒயர்லெஸ் ஹெட்செட் இந்த கவருக்குள்ளே இருக்கும். எடுத்தோடனே இந்த ஒயர்லெஸ் ஹெட்செட் சரியாக இருக்கும். ஃபுல்லாக பிளாக்கு, சரியாக அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதேமாதிரி இதில் இன்னொரு ஃபீச்சரும் இருக்குது. எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எல்லா ஓவர் ஒயர்லெஸ்லையும் வர இதுதான். எக்ஸ்டெண்ட் எவ்வளோ வரைக்கும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சைடில் பவர் பட்டனு, வால்யூம் ஏற்றுறது இறக்குறது. அடுத்தது இதில் முக்கியமான மெயின் ஃபீச்சரே இதான். EQன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டனே மோட்ஸுக்காக தான். மூவி மோட்னு ஒன்று இருக்கும், அதில் சரியாக இருக்கும். அது மியூசிக் மோட்னு தனியாக இன்னொன்று இருக்கும். பேஸு தான் அல்டிமேட். பேஸ் மோட்னு ஒன்று இருக்கும். அதில் வச்சுட்டு பேஸான பாட்டை தான் கேட்டிங்கன்னா மறந்துடுவீங்க. சொல்கிற ஸ்பீக்கர் பெரிய பெரிய ஸ்பீக்கரில் கேட்குற மாதிரி இதில் வைப்ரேட் ஆகும் ஏருக்குள்ளே. அது மட்டும் இல்லாமல் கேமிங் மோட்லேருந்து நிறையா மோடு வரைக்குமே இருக்குது. கிட்டத்தட்ட 10-11 மோடு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு மெயின் ஃபீச்சர் என்னென்னா, ஒயர்லெஸ் ஹெட்செட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒயர்டு ஹெட்செட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் ஒரு பின் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் C-type சார்ஜிங் தான். இது குஷன் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. பட்ஜெட்டுக்கு ஓகே. இங்கேயும் ஒரு குஷன் தான் கொடுத்துருப்பாங்க. இது ஃபுல்லி அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளே என்ன இருக்குன்னா, ஒயர்டு ஹெட்செட்டை யூஸ் பண்ணுறதுக்கான டூல்ஸ். 2 எஜெக்டரு, ரெண்டுமே ஃபோனில் மாட்டோம்ல, அது மாதிரி தான் இருக்கும். ஒன்று இதில் மாட்டிட்டு இன்னொன்று ஃபோனில் மாட்டி கேட்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று C-type சார்ஜரு, சார்ஜிங்க்கு C-type கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு கார்டு, விசிட்டிங் கார்டு மாதிரி. இதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. இந்த பாக்ஸ் அவ்வளோதான், எம்டி. ஸ்டூடியோ EVO ஓவர் இயர் ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்னு போட்டுருது. இதை பொறுத்த வரைக்கும் காதில் மாட்டி பார்த்தா நார்மலாக வச்சா எனக்கு கரெக்டாக ஃபிட் ஆகுது. வேணால் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டு பார்த்தோன்னா கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அது ஒன்றும் ஆகலை. பட் இதை நார்மலாக மூவி பார்க்குறதுக்கு, இல்லை சாங் கேட்குறதுக்கு, கேமிங், அப்புறம் பாப் மோட்னு இன்னொன்று இருக்கும், அந்த மாதிரி மோடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸு, இந்த ஜிம்மு, அதுக்கு தான் இது செட் ஆகுது. கண்டிப்பாக செட் ஆகுது. ஆனால் அதுக்கு மெயினாக சும்மா வாங்கி பார்ப்போன்னு பார்த்தேன், செட் ஆகலை. இது அவ்வளோதான். வேணால் பிளாக்கு, ஃபுல்லி மெட்டல் பிளாக்கு தான். வேறு என்ன கொடுத்துருக்காங்க, வாரண்ட்டி 1 year வந்துடும். வாரண்ட்டியை க்ளைம் பண்ணணுன்னா அவங்களே இந்த பாக்ஸுக்கு முன்னாடி ஒரு இந்த பிராண்டோட ஒரு வெப்சைட் இது கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு வாரண்ட்டி க்ளைம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்.
இந்த ஹெட்செட்டோட லிங்க்கையும் நான் கீழே வேணால் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அப்படி இல்லைன்னா இந்த பிராண்டோட நேமை போய் ஃப்ளிப்கார்டு இல்லை அமேசானில் போய் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும் இந்த ஹெட்செட்டு. அப்படி வரலன்னா நான் கீழே கொடுக்குறேன் இந்த லிங்க்கு, ஃப்ளிப்கார்ட் லிங்க். ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு அந்த ஃபீல் இந்த ஒயர்லெஸ்னால் போட்டுட்டு ஜாலியாக அப்படியே கேட்டுட்டு வரலாம், அப்படியே இப்படி வச்சுட்டு கேட்டுட்டு வரலாம். அப்படி இதில் சார்ஜே இல்லைனாலும் ஒயர்டு இது கொடுத்துருக்காங்க போட்டு ஈஸியாக மாட்டிக்கிட்டு வரலாம். இது ரொம்ப இந்த ஃபியூச்சர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிஞ்சிச்சு. நான் இப்போ ஒரு க்ரோ அப் சேனல் தான், என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு வேறு எதாவது கண்டென்ட் ஐடியா வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேலும் அன்பாக்சிங் வீடியோவுக்கு ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.